7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். மலேசிய விமானம் மாயமாகி ஓராண்டு முடிவடைந்துள்ள நிலையில் விபத்து தொடர்பான இடைக்கால அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி சீன தலைநகர் பெய்ஜிங்குக்கு சென்ற மலேசிய விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் மாயமானது. இதையடுத்து விமானத்தை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் ஆஸ்திரேலியா, சீனா, அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் ஈடுபட்டன. ஆனால் இதுவரை விமானத்தின் உதிரி பாகங்களோ அல்லது இறந்தவர்களின் உடலோ மீட்கப்படவில்லை. விமான விபத்து நடந்து முதலாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் வேளையில் இந்த விபத்திற்கான இடைக்கால அறிக்கையை அந்நாட்டு அரசு வெளியிட்டுள்ளது. இந்த விசாரணையின் முக்கிய நோக்கமே எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்களை தவிர்ப்பதற்காகவே தவிர யார் மீதும் பழி போடுவதற்காக அல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் விபத்து ஏற்படாமல் தடுக்கவே இந்த விசாரணையின் நோக்கம். விபத்து தொடர்பாக யார் மீது குற்றம் சாட்டவோ பொறுப்பு ஏற்கவோ இந்த இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை. 500 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் விமானம் மாயமாவதற்கு முன்னரே அதன் கருப்பு பெட்டி பேட்டரி இயங்கவில்லை என கூறப்பட்டுள்ளது. பேட்டரி சரியாக இயங்கியிருந்தால் விமானத்தை கண்டுபிடித்திருக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமானம் எந்த இடத்தில் மாயமானது, விமானத்திற்கும் அதில் பயணித்தவர்களுக்கும் என்ன ஆனது என்று அறிக்கையில் விளக்கப்படவில்லை. விமான பயணத்தின் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து இந்த குழு ஆய்வு செய்து வருகிறது. விசாரணையின் இறுதி முடிவு குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது. இதனிடையே இடைக்கால அறிக்கை மலேசியாவில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்கான காரணம் மற்றும் பயணிகளின் நிலை குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என விமானத்தில் பயணம் செய்தவர்களின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.